இப்ப எம்ஜிஆர்லாம் அவருக்கே பக்குவம் உண்டு சார். யாரா குறை சொன்னா கூட கிட்ட வைக்க மாட்டாராம். இதே இது நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாஞ்சில் வின்சென்ட் ஒருத்தர் ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாராம் அவரு அதிமுக இருக்கும்போது. அப்ப எல்லாரும் எம்ஜிஆர்கிட்ட போட்டு விடுறாங்களா, உங்க கூட இருந்துட்டு பெரிய வீடு கட்டுறாரு, எப்படி அவருக்கு பணம் வந்துன்னு தெரியல அப்படின்ட்டு பலரும் சொல்ல இவருக்கு டென்ஷன் ஆயிட்டாராம் எம்ஜிஆர். அவளுக்கும் உடனே வாங்க அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டுருக்காரு. இந்த போட்டு விடுறவங்கலாம் கூப்பிட்டு நாஞ்சில் வின்சென்ட்டையும் கூப்பிட்டுருக்காரு. காலையில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன நாஞ்சில் வின்சென்ட் வீடு கட்டிட்டு இருக்கேன், அவருக்கு குறை இப்போ ஜாகியே தலைவர் அப்படி விக்கல் எடுத்து, தலைவரை நான் ஒரு சின்ன வீடு கட்டுறேன்னு கட்டிக்கிட்டு இருக்கேன், என்னையா சின்ன வீடு கட்டுற, பெரிய வீடு கட்டியா, நல்ல வீடு ஃபர்ஸ்ட் கட்டுற, நல்ல பெரிய வீடா கட்டு அப்படின்னு சொல்லி கையில இருந்து ஜானியை கூப்பிட்டு 5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து, நல்லா கட்டணும், வீட்டுக்கு நான் தான் வருவேன், கிரக பிரசத்துக்கு வருவேன்னு சொல்லி ஒரு தலைவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. அதாவது போட்டு விட்டவன் அவ்வளோ உயிரே போயிடுச்சான் அவனுக்கு. போட்டு விடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம். போட்டு விட்டாலும் நான் ஒரு தலைவன் இப்படிதான் இருப்பேன், ஒரு வீடு கட்டுற தப்பானிட்டு முடிவு எடுக்கிறான். அந்த பணமா இருக்கும்போது தலைவர் இங்க லஞ்சமா இருக்குமோ அதுவா இருக்குன்னு போட்டு விடுறாங்க. ஆனால் தலைவன் என்ன முடியும், வீடு ஒருத்தர் கெட்டத்தான் செய்வாங்க, அவனுக்கு பணம் வரத்தான் செய்யும், அவன் எப்படி முடிவு எடுக்கிறான் பாருங்க. அதுதான் சிந்தனை சார், தலைமை பண்புங்க.